8th ஜியோகிராஃபியில் வந்து 114ஆம் பக்கத்தில் வந்து இது இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது. வானிலை கூறோடு அதோட அளவு பற்றி நம்ம இப்போ வந்து ஷார்ட்கட் வீடியோவில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஐசோதெர்ம்னா சம வெப்ப கோடு. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா தெர்ம்னு இருக்கா அப்படின்னா தெர்மாமீட்டர் வச்சு நினைச்சுவாங்க. சம வெப்ப கோடை வந்து அளக்காங்க அப்படின்னு சம வெப்ப கோடு எப்படி அளக்காங்கன்னா தெர்ம் வச்சு அளக்காங்க, தெர்மாமீட்டர் வச்சு அளக்காங்க அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து வந்து ஐசோக்ரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இந்த ஐசோக்ரைம்னா என்னது, ரைமிங்கான வேறு இருந்துச்சு ஒன்று போல இருக்கிறதா ரைமிங் வேர்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா ரைம்னா சராசரியாக இருக்கும், ரைமிங்னா ஒன்று போல தானே இருக்கும் அப்படின்னா சராசரி அப்படின்னு வச்சுக்காங்க. ரைம்னு வந்தால் இங்கே சராசரி உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்து வந்து ஐசோகெல்னா சம சூரிய வெளிச்ச கோடு. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா சூரியன் வெளிச்சம் அதிகமாக நம்ம மேலே பட்டோன்னு மேலெல்லாம் கொல்லுது அப்படின்னு சொல்லுவோமா, அப்படின்னா கெல்லுன்னு வச்சுக்காங்க. கெல்லுனா சராசரி சம சூரிய வெளிச்ச கோடுன்னு வச்சுக்காங்க. அடுத்து வந்து ஐசெல்லோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. இங்கே பாருங்கள், ஐசோபார் ரெண்டும் ஒன்று போல இருக்கும். இது ரெண்டும் ஒன்று போல வச்சு வச்சுக்காங்க. எப்படின்னா இப்போ பாருக்கு போனோம்னு நினச்சா சம காற்றழுத்த கோடாக இருக்குது. ஐசோபார் வெறும் பார்னா, ஐசெல்லோபார்னா அந்த காற்றழுத்தனா இவங்க வந்து செல்றான் அப்படின்னா செல்லணும்னா என்ன மாறுபாட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பார் இல்லாமல் அடுத்த பாருக்கு வந்து மாறி செல்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஐசெல்லோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடுன்னு வச்சுக்காங்க. ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடுன்னு வச்சுக்காங்க. அடுத்து வந்து ஐசோஹெட்ஸ்னா சம மலையளவு கோடு. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போ ஹெட்ஸ்னா என்னன்னா மலையளவு வந்து என்னது அதிகமாக ஹைட்டாக இருக்கும். மலையளவு வந்து ரொம்ப மலையளவு அதிகமாக இருந்தோம்னா அணையில் வந்து நீர்மட்டம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்காங்க. இது வந்து இப்போ உடனே போட்டு ஷார்ட்கட் வந்து எப்படின்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் அடித்து ஆனால் இது சொல்லித்தாங்க அப்படி சொன்னோடனே இப்போ உடனே ரெடி பண்ணி சொன்னனால கொஞ்சம் அப்போ அப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.